ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணுவீங்க, அது பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கழுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவுகள் சரியாக இருக்குது, ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா அளவுகள் அதிகமாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தைக்கும்போது ப்ளவுஸ் பீஸை இழுக்கிறது தான் அதுக்கு காரணம். நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கிராஸ் பீஸ் நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதை வேணால் நீங்கள் லைட்டாக இழுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ணலாமே ஒழிய ப்ளவுஸ் பீஸை நீங்கள் இழுக்கக்கூடாது. அது சரியாக எப்படி நம்ம வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணனா நமக்கு நெக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகள் எடுத்தோம், எப்படி கட் பண்ணோம், எப்படி பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொடுக்கணும் நீங்கள் கழுத்து பீஸ் கொடுக்குறது இப்போ ஒரு சிலர் ப்ளவுஸ் எல்லாம் முடிச்சுட்டு சைடு ஜாயின்ட்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கழுத்து பீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஸ்லீவ்லாம் ஜாயின் பண்ணி சைட்லாம் தைச்சதுக்கப்புறம் நீங்கள் கழுத்து பீஸ் கொடுத்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் கையெல்லாம் இருக்கும். ஸோ நமக்கு அதுக்கு பின்னாடி நம்ம கழுத்து பீஸ் கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுத்தை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ இதில் நான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி சரியாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதில் இந்த மாதிரி ஓரத்தில் கிராஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. எப்பயுமே கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணது பேக் சைடில் திருப்பி விட்டுடுங்க. ஓகேவா? இது இப்படி முன்பக்கமாக இருந்தது அப்படின்னா ஷோல்டர் முன்பக்கம் நமக்கு கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் பேக் சைடில் திருப்பி விட்டுடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம இது இப்போ வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணிடுவோம். இதை இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கழுத்து பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி கழுத்து பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணும்போது இப்போ இந்த நெக்கு இந்த ஷேப்பில் இருக்கு இல்லையா, இதே ஷேப்பில் தான் நீங்கள் இந்த பீஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். இப்போ நான் உதாரணத்துக்கு வச்சு காமிக்கிறேன். இங்கே இப்படி நீங்கள் வைக்கும்போது இந்த இடத்துல இப்படி தூக்குது அப்படின்னா இருந்துட்டு போட்டோம். ஓகேவா? இந்த பக்கம் லூஸ் இருக்க தான் செய்யும். இப்படி நெக்கு திருப்பும் போது இது இப்படி சுருங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பீஸை இப்படி இழுத்து இப்படி நேராக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் நேராக இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கார்னர் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி திருப்பி உள்ளே தைச்சதுக்கு பின்னாடி இந்த இடம் இப்படி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் அந்த மாதிரி வைக்காதீங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கவனமாக அதை பார்த்துக்கோங்க. நான் எப்படி கை வச்சு ப்ளவுஸை எப்படி திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகேவா? நீங்கள் ரவுண்ட் நெக்குக்கும் சரி யூனெக்குக்கும் சரி நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் நீங்கள் வைக்கணும். ஓகேவா? நமக்கு வளைவாக வரக்கூடிய நெக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கிராஸாக தான் நீங்கள் கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணிங்கனாலே இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு அது எக்ஸ்பெண்ட் ஆகி கொடுக்கும். அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி அது ஃப்ளெக்சிபிளாக நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வரக்கூடிய நெக்கு, இப்போ பா நெக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்டார் நெக் வைக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நேர் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேன்வாஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் இந்த ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை இங்கே வெளியில் ஒரு 1/4 இன்ச் இப்படி விட்டுட்டு இந்த 1/4 இன்ச்சை என்ன செய்யணும்னா இந்த பக்கம் நீங்கள் இப்படி மடித்து விட்டுருங்க. ஓகேவா? இப்படி மடித்து விட்டுட்டு அப்படியே இதிலேருந்து 1/4 இன்ச் இடைவெளியில் அப்படியே சுற்றிலும் தைச்சிட்டே வரணும். எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பக்கம் இந்த கைடு இருக்கும். இந்த கைடில் அளவுக்கு நீங்கள் இந்த சைடு கேப் விட்டிங்கன்னா போதும். இங்கே ஃபஸ்ட்டு லாக் தையல் போட்டு நிறுத்திடுங்க. இப்போ இந்த கழுத்து இந்த ஷேப்பில் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மேலே வைக்கிற கிளாத்தை தான் இப்படி திருப்பணும். இந்த நெக்கை அப்படியே நான் திருப்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது இந்த நெக் இந்த அதே ஷேப்பில் தான் உங்களுக்கு இருக்கணும். அடுத்து இந்த பீஸை இப்படி மேலே எஜ்ஜிலே எடுத்து வைக்கிறேன். திருப்பி தைக்கும்போது இந்த மாதிரி வளைச்சி தான் நான் கொடுக்குறேன். இந்த ப்ளவுஸ் பீஸை தான் இப்படி நம்ம வளைச்சி கொடுக்கணும் இல்லையா, ப்ளவுஸ் பீஸை இப்படி இழுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப மெயின். ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படியே தைச்சிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெக்கோட ஷேப் உங்களுக்கு இப்படி இருந்தாலும் அந்த நெக்கோட ஷேப் மாறாமல் இருக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு முன்னாடி அளந்து பார்க்கும்போது சரியாக இருந்தது, தைச்சதுக்கு அப்புறம் கழுத்து சுற்றளவு அதிகமாக இருக்குங்கிற ஃபால்ட் உங்களுக்கு வராது. இப்போ இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம்.
உங்களுக்கு இந்த கர்வ் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தைக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த இடம் வந்துருச்சு இல்லையா, இது வரைக்கும் நம்ம அப்படியே வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த கர்வ் வரக்கூடிய இடத்துல இதை தான் நீங்கள் இப்படி வளைச்சி வந்து வைக்கணும். கையை வந்து அப்படியே இந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸையும் சேர்த்து நம்ம திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் முன்பக்கம் கழுத்து வளைவுலையும் அதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் பீஸை அப்படியே திருப்பி வந்து கொடுக்கணும். நீங்கள் முடிக்கும் போதும் அதே மாதிரி தான், எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு மடிச்சு விட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு இப்படி உள்பக்கமாக மடித்து வந்து விட்டுருங்க. ஓகேவா? மடித்து இந்த இடத்துலையும் அப்படியே ஒரு லாக் போட்டு வெளியில் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ இதை சுற்றிலும் நீங்கள் நாச் அப்படிங்கிறது போடணும். சுற்றிலும் போடலை அப்படின்னாலும் இந்த கோவம் எங்கெல்லாம் வருதோ, வளைவு எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும், இந்த சிசர் நாச் அப்படிங்கிறது நீங்கள் போட்டே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நெக்கு வந்து உள்பக்கமாக படிஞ்சு உங்களுக்கு அழகாக வந்து இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நேராக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் கட் பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் இந்த வளைவு வரக்கூடிய இடங்கள்ல நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் வரைக்கும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி விடுங்க. தையலை கட் பண்ணிடாதீங்க. தையல் கட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். தையலை கட் பண்ணாமல் அது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கழுத்து பீஸ் கொடுத்து நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம இப்போ உள்பக்கமாக திருப்பணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெக்கு வந்து மாறாமல் அப்படியே தான் இருக்கும். இந்த பீஸ் வந்து பாருங்கள், இந்த ஸ்ட்ரைட்டாக இருந்த இடத்துலலாம் அப்படியே இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே இப்படி படிஞ்சிருக்கு. அதுவே இந்த வளைவு இருக்கிற இடத்துல இப்படி வளைஞ்சிருக்கு. நீங்கள் இதை இப்படி உள்பக்கம் அடிக்கும்போது அது கரெக்டாக நீட்டாக உங்களுக்கு அந்த நெக்கோட ஷேப் மாறாமல் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதை ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு டைம் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் நம்ம மடிச்சு விட்டு தைச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த மாதிரி இப்படி திருப்பி கொடுங்க. ஓகேவா? இப்படி திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் இந்த கழுத்து பீஸ் இந்த பக்கம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, நம்ம இப்போ கட் பண்ணி விட்டோம் இல்லையா, இந்த பீஸை மேல் பக்கமாக விட்டுட்டு இதை வந்து இப்படி கவர் பண்ணுற மாதிரி இப்படி கீழே திருப்பணும். ஓகேவா? இப்போ இது நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு ஓப்பன் இல்லாமல் இப்படி மடிச்சு விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். இப்படி எடுத்து திருப்பி இப்படி மடித்து விட்டுருங்க. இப்படி மடிக்கும்போது இந்த பீஸ் எல்லாமே மேல் பக்கம் இருக்கணும். நம்ம இப்போ மடிக்கிற போர்ஷன் இப்படி கீழே இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு இப்போது நீங்கள் இந்த எட்ஜ்லேயே வந்து ஒரு படிமான தையல் அப்படிங்கிறத நீங்கள் போடணும். ஓகேவா? இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஜாயிண்ட்டை ஒட்டி நீங்கள் இந்த ப்ளவுஸ் பீஸில் இல்லாமல் அந்த நம்ம இப்போ கொடுத்த கிராஸ் பீஸ்லேயே இந்த எட்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டே வரணும். ஓகேவா? இதுக்கு அடுத்து வரது எல்லாமே இந்த மாதிரி இதை உள்பக்கம் மடிச்சு விட்டு நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இருந்தால் போதும். இல்லைன்னா 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அதை விட பெருசாக வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்பக்கம் வந்து பாருங்கள், நமக்கு இப்போ இந்த இடத்துல தையல் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம திரும்பியும் இப்படி ஃபோல்டு பண்ணணும். இப்படி ஃபோல்டு பண்ணும்போது இந்த பிசுறு வந்து இந்த மாதிரி வெளியில் தெரியக்கூடாது. இதுக்குள்ளே கவர் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. சப்போஸ் அப்படி கவர் ஆகாமல் அதை விடவே வெளியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட் சைடில் இந்த எட்ஜில் நம்ம தையல் வந்து போட்டிருக்கோம். இதை திரும்பியும் நம்ம இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி வந்து தைக்கணும். இப்படி உள்பக்கம் திருப்பும்போது இப்படி வெளிப்பக்கம் பார்த்தா அது தெரியாத அளவுக்கு உள்ளுக்கு வந்து நல்லா கவர் பண்ணணும். இந்த மாதிரி கவர் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிசுறு வந்து இப்படி மடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெளியே தெரியாமல் இருக்கணும். உள்ளே கவர் ஆகிடுச்சுன்னா விட்டுடலாம். இப்படி வெளியில் தெரியுது அப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி விட்டுறணும். இப்போ நான் சுற்றிலுமே வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பீஸை மட்டும்தான் நீங்கள் கட் பண்ணணும். இதை கட் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டும் இதுக்கு உள்பக்கம் இருக்கிற இந்த ப்ளவுஸ் பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நெக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கக்கூடிய பீஸஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலும் எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே ரைட் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை வந்து அப்படியே உள்பக்கமாக மடிச்சிருங்க. இப்படி மடிக்கும்போது வெளியில் தெரியாத அளவுக்கு நீங்கள் மடித்து விட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். இப்படி மடித்து விட்டு நீங்கள் ஹெம்மிங் இதை வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணுறதுல நீங்கள் அப்படியே மடித்து ஒரு ரஃபாக ஒரு தையல் பெரிய தையல் வச்சு தைச்சிட்டு நீங்கள் கையில் வந்து ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த தையலை பிரித்து விடலாம். இது ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால். இல்லை அப்படின்னா இந்த ஓரத்துலேயே வந்து அப்படியே
ஸ்டிச்சஸ் வந்து நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த எட்ஜில் தையல் போட்டு இந்த ஓரத்தில் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஹெம்மிங் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 2 பக்கமுமே இப்படி திருப்பணும்னு சொன்னோம்னா இந்த ஓரத்தில் ஒரு தையல், இந்த ஓரத்தில் ஒரு தையல் போட்டு 2 தையல் போட்டும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். இதில் எந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது கஸ்டமரோட விருப்பத்தை பொறுத்து. இப்போ அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன மாதிரி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் தையலே வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது எப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இதை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாது. இதை இப்படியே வச்சு நீங்கள் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இல்லை அப்படி பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சுருக்கம் வந்துடும், அப்படி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை அப்படியே உள்ளே திருப்பி வச்சுட்டு இந்த எட்ஜ்லேயும் இல்லாமல் இந்த ஓரத்துலையும் இல்லாமல் சென்டர் பண்ணி பெரிய தையல் வச்சு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் தையலுடைய அளவு 4 அல்லது 5 வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 4 வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் சென்டரில் அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் லாக் தையல் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம பிரித்து விட்ற தையல் தான். இப்போ இதுவும் அப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெக் வந்து இந்த மாதிரி நமக்கு இப்படி வளைஞ்சு வருது அப்படின்னா இப்படி உள்ளே திருப்பி விட்டுட்டு இந்த நெக் வந்து மாறாமல் இந்த கையை தான் நீங்கள் ப்ளவுஸோடு சேர்த்து திருப்பணும். ப்ளவுஸை எக்காரணத்தை கொண்டும் நேராக இழுத்து வைக்காதீங்க. இப்போ இந்த பொசிஷன் தான் இந்த நெக்கு பொசிஷன் அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் பிடிச்சிட்டு நீங்கள் கையை வந்து ப்ளவுஸோடு சேர்த்து திருப்பி கொடுங்க. ஓகேவா? எப்படி ஃபஸ்ட்டு நம்ம நெக் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது என்ன சொன்னேனோ அதே இதுதான் இப்போவும். இப்போ நேராக இருக்குது, நம்ம நேராக அனுப்பி விடுறோம் பேக் சைடில். அதுவே கார்னர் வரும்போது அந்த கார்னருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கை வந்து திருப்பி விடணும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நெக் வந்து இங்கே வளையுது. இப்போ வளையும் போது நீங்கள் கையையும் சேர்த்து இப்படி ப்ளவுஸையும் சேர்த்து தான் வளைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நேராக வந்து இப்படி வளையுது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். இப்போ இந்த இடத்துல இப்படியே வளைச்சி கொடுக்காம இப்போ இங்கே வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி வச்சு இப்படி எடுத்து வச்சு இப்படி தைக்கிறேன்னு சொன்னால் இந்த இடம் உங்களுக்கு தூக்கிட்டு தான் இருக்கும். இதுவே இப்படி வச்சுட்டு நான் இந்த நெக்கு போகிற ஷேப்லேயே நானும் இப்படி வளைச்சி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நெக்கோட ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி தூக்குற மாதிரி கண்டிப்பாக அந்த லேஸ் வைக்கும்போது அந்த ஃபால்ட் வரும். அதுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் லேஸை தான் வந்து லூஸ் விட்டு தைக்கணுமே ஒழிய ப்ளவுஸ் வந்து இழுக்கக்கூடாது. இப்போ அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி நான் இந்த ஓரம் இல்லாமல் சென்டரில் இப்படி தையல் போட்டிருக்கேன். இந்த தையல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தையலாக தான் இருக்கும். நம்ம இந்த ஓரத்தில் ஹெம்மிங் வந்து போட்டுட்டு இந்த தையலை பிரித்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில் தையல் அப்படிங்கிறது தெரியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட் அப்படியே எடுத்து போடுறேன். அந்த நெக்கு வந்து நம்ம கட் பண்ணும்போது என்ன ஷேப்பில் இருந்துச்சோ அதே ஷேப்பில் தான் இப்பயும் உங்களுக்கு இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி இழுத்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி பார்க்குற போது அப்படி இல்லை. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு போடும்போது அழகாக உங்களுக்கு நெக் வந்து படிஞ்சு உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு நெக் அல்லது ஒரு யூ நெக்குக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கும்போது என்னென்ன ஃபால்ட்லாம் வரும், அதை எப்படி நம்ம சரியாக வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.